வங்கக்கடலில் இன்று புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல் கொள்முதல் குறித்து பழனிசாமி தவறான தகவல்களை பரப்பி வருகிறார். விவசாயிகளின் ஓட்டுகளை அறுவடை செய்யும் அவரது எண்ணம் ஈடேறாது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 50 நாட்களில் 10 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி கூறினார். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% உயர்த்த கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. இதை ஆய்வு செய்ய மத்திய அரசு 3 குழுக்களை நியமித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து முழுமையாக நெல்லை கொள்முதல் செய்ய முடியவில்லை என்பதை கூட திமுக அரசு உணரவில்லை. டெல்டா மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட முதல்வருக்கு தெரியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை திமுக அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் ஒரே நாளில் 20 லட்சம் டன் நெற்பயிர்கள் வீணாகியுள்ளது. இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறோம் என்று சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களின் வலியை கூட்டி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். 4.5 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகமாடும் திமுக அரசால் யாருக்கு என்ன பலன் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோயில் நிதியில் வணிக வளாகம் கட்டக்கூடாது என திமுக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பழனிசாமிக்கு நான் 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை, 1.5 மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றே கூறினேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். பீகார் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதாவினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் எவ்வளவு மறைத்தாலும் பீகாரில் ஆர்ஜேடியின் காட்டாட்சியை மக்கள் 100 ஆண்டுகள் ஆனாலும் மறக்க மாட்டார்கள் என கூறினார். நாட்டின் ராணுவ பலத்தை அதிகரிப்பதற்காக 79,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களை கொள்முதல் செய்ய ராணுவ அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி BR கவாய் நவம்பர் 24ஆம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ளார். அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டில்லியில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பெண்களை இரவு பணியில் ஈடுபடுத்த டில்லி அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதிமுக கூட்டணிக்காக அலைந்ததாக வரலாறே கிடையாது. எங்கள் காதை கடித்தால் தூக்கி காலுக்கு கீழே போட்டு மிதிப்போம். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும் என செல்லூர் ராஜு கூறினார். டிஜிபியை கூட நியமிக்க முடியாத கையால் ஆகாத அரசாக திமுக அரசு உள்ளது என பாஜக நிர்வாகி நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார். நட்பு நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஸ்பெயினில் அக்டோபர் 30ஆம் தேதி நடக்கும் சர்வதேச வான் போர் பயிற்சியில் இந்திய வான்படை பங்கேற்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணியை 53 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. காரைக்காலில் தனது மகளை விட நன்றாக படித்த மாணவனை குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த பெண் சகாய ராணி விக்டோரியாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பக்கபலமாக இருந்த சபேஷின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவர் இல்லை என்றால் நான் இசையமைப்பாளராக ஆகியிருக்க முடியாது என அவரது சகோதரர் தேவா கூறினார். திருச்சியில் பட்டா பெயர் மாற்றத்திற்கு ரூபாய் 2 லட்சம் லஞ்சம் வாங்கிய தாசில்தார் அண்ணாதுரை கைது செய்யப்பட்டார். கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 60,000 கன அடி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கடலூர் கலெக்டர் ஆதித்யா செந்தில்குமார் எச்சரித்துள்ளார். மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரத்தில் தமமுக நிர்வாகி சீனி முகமதுவை தீபாவளியன்று கஞ்சா போதையில் சரமாரியாக வெட்டிய வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். 5 பேரை போலீசார் தேடுகின்றனர். கேரளாவில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளதென திருவனந்தபுரம் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்ததில் அதிகபட்சமாக கோழிக்கோடு மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர், திருச்சூர் மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% உயர்த்த கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. இதை ஆய்வு செய்ய மத்திய அரசு 3 குழுக்களை நியமித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து முழுமையாக நெல்லை கொள்முதல் செய்ய முடியவில்லை என்பதை கூட திமுக அரசு உணரவில்லை. டெல்டா மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட முதல்வருக்கு தெரியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை திமுக அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
டெல்டா மாவட்டங்களில் ஒரே நாளில் 20 லட்சம் டன் நெற்பயிர்கள் வீணாகியுள்ளது. இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறோம் என்று சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களின் வலியை கூட்டி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் தரையில் கால்படாமல் பணியாற்றிய பழனிசாமிக்கு நிவாரணப் பணிகள் பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் துணை முதல்வர் உதயநிதி ஆலோசனை நடத்தினார். மழையால் பழுதாகும் சாலைகளை உடனுக்குடன் சரி செய்யவும், மின்சார பாக்ஸ்கள், கேபிள்களை முறையாக பராமரிக்கவும் அதிகாரிகளுக்கு உதயநிதி அறிவுறுத்தினார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு காலை, மதியம், இரவு என 3 வேளையும் இலவச உணவு வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 4 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகமாடும் திமுக அரசால் யாருக்கு என்ன பலன் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கூட்டுறவு சங்கங்களையும் ஆவின் நிறுவனத்தையும் முதல்வர் ஸ்டாலின் காப்பாற்ற வேண்டுமென பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மழைக்கால பாதிப்பின்றி மக்களை பாதுகாப்பதே அரசின் நோக்கம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நாளையும் நாளை மறுநாளும் தென்காசிக்கு மேற்கொள்ள இருந்த பயணம் மழையால் ரத்தான நிலையில் வரும் 29, 30ஆம் தேதிகளில் முதல்வர் ஸ்டாலின் தென்காசி செல்கிறார். பீகாரில் கிண்டி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக அசோக் கெலாட் அறிவித்துள்ளார். தேர்தலில் காங்கிரஸ், ஆர்ஜேடி, இடதுசாரி கட்சிகள் இணைந்து போட்டியிடுகிறது. 2015 நடந்த அரியலூர் கலவர வழக்கில் அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிந்த நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய அமைச்சர் சிவசங்கர் உட்பட அனைவரையும் விடுவித்து நீதிபதி சுபத்ரா தேவி உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 74. அவரது மறைவுக்கு திமுகவினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சேந்தமங்கலம் தொகுதி எம்எல்ஏ பொன்னுசாமி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவரது இழப்பு திமுகவுக்கு பேரிழப்பு என கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகம் வருகிறார். வரும் 28ஆம் தேதி கோவை வரும் அவர் பாஜக சார்பில் நடைபெறும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். மறுநாள் திருப்பூர் சென்று தனது தாயாரை சந்திக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. மலேசியாவில் வரும் 26 முதல் 28ஆம் தேதி வரை நடக்கும் ஆசியான் கூட்டமைப்பின் மாநாட்டில் காணொலி வழியாக பிரதமர் மோடி பங்கேற்கிறார். ஆசியான் உச்சி மாநாடு தொடர்பாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி மலேசியாவின் ஆசியான் தலைமைத்துவத்திற்கும் உச்சிமாநாடு வெற்றி பெறவும் வாழ்த்து கூறியதாகவும் மாநாட்டில் பங்கேற்க ஆவலுடன் காத்திருப்பதாகவும் கூறினார். டெல்லி ரோகிணி பகுதியில் இரு மாநில போலீசார் இணைந்து நடத்திய என்கவுண்டரில் பீகாரைச் சேர்ந்த 4 ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பீகார் தேர்தலில் வன்முறை நடத்த 4 பேரும் திட்டமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பண்டிகை காலத்தையொட்டி பயணிகள் வசதிக்காக 12,075 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாக மத்திய ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. மக்களுக்கான சேவை மற்றும் நம்பகத்தன்மையை பெறும் வகையில் ரயில்வே துறை செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சபரிமலை கோயில் தங்கம் திருட்டு தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபுவை காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி, காங்கிரஸ் செய்துள்ள சதியால் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி போட்டியிடவில்லை என அறிவித்துள்ளது. 6 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாகவும் ஜேஎம்எம் கூறியுள்ளது. ஹலால் சான்று பெறப்பட்ட பொருட்களை மக்கள் வாங்குவதை கைவிட வேண்டும். ஹலால் பொருட்களுக்கு நாட்டில் தடை உள்ள நிலையில் அந்த பொருட்களை விற்பதன் மூலம் வரும் நிதியை திரட்டி பயங்கரவாத அமைப்புகளிடம் வழங்கப்படுவதாக உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடந்த RSS நூற்றாண்டு விழாவில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசினார். பீகார் தேர்தலில் கிண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகள் 11 தொகுதிகளில் ஒருவரை எதிர்த்து ஒருவர் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் கூட்டணிக்குள் மோதல் அதிகரித்துள்ளது. இது வாக்காளர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் மாதத்தில் 112 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கண்டறியப்பட்ட தரமற்ற மருந்துகள் குறிப்பிட்ட மாதிரிகள் மட்டுமே. சந்தையில் விற்பனையாகும் மருந்துகளில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது.
பரம்பரையாக கோயில் அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என கேரள ஹைகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள்தான் கோயில் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்பது அவசியமான மத வழக்கமல்ல என்றும் கோர்ட் கூறியது. மும்பையில் ஜோகேஸ்வரி பகுதியில் உள்ள பிரபல JMS வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. கட்டிடத்தின் மேல் தளத்தில் மக்கள் சிக்கித் தவித்தனர். தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் தீ விபத்து ஏற்பட்ட வணிக வளாகத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். டெல்லி மற்றும் NCR பகுதிகளில் ஒட்டுமொத்த காற்றுத்தர குறியீடு 335 புள்ளிகளாக பதிவாகி காற்றின் தரம் மிகவும் மோசமென்ற பிரிவில் இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் புள்ளி விவர தகவலில் தெரியவந்துள்ளது. மோசடி வழக்கில் CBI நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பளித்ததால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் சட்டசபையில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட RJD முன்னாள் தலைவர் அனில் சஹானி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். கேரளாவின் வர்க்கலா நகரில் உள்ள சிவகிரி மடத்துக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு சென்றார். அங்கிருந்த மாணவர்கள் அவரை மலர்கள் கொடுத்து வரவேற்றனர். மழையால் பாதிப்புக்குள்ளான நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வீதம் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக நீதி என்றாலும் வறுமை ஒழிப்பு என்றாலும் ஏட்டில் எழுதுவதால் பயனளிக்காது. இந்த உண்மையை உணர்ந்து தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலம் காக்க நெல் கொள்முதலில் தமிழக அரசு நிலைப்பாடு செயல்பாடு ஆகியவை குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக கூட்டணியை பலப்படுத்த பாமக இரண்டுபட்டு கிடக்கும் நிலையில் அன்புமணியிடம் பாஜக தரப்பு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. கட்சியை பலப்படுத்தவும் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் பாமகவுக்கு 30 தொகுதிகளை அன்புமணி கேட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக வசமுள்ள கள்ளக்குறிச்சி தொகுதியை மீண்டும் தங்கள் பிடிக்குள் கொண்டுவர திமுக திட்டமிட்டுள்ள நிலையில் விசிக மண்டல பொறுப்பாளர் திராவிடமணி கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கை வைத்து இம்முறை கள்ளக்குறிச்சி தங்களுக்குத்தான் என சொல்லி வருவது கூட்டணிக்குள் புகைச்சலை கிளப்பி வருகிறது. தீபாவளி பண்டிகையில் மது விற்பனை அதிகரிக்க அரசு எந்த கூடுதல் முயற்சியும் செய்யவில்லை. தீபாவளியை தவிர மற்ற நாட்களிலும் இதுபோன்ற விற்பனை இல்லாமல் இருப்பதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். தாம்பரம் டு செங்கல்பட்டு 4வது ரயில் வழித்தடத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை நயினார் நாகேந்திரன் வரவேற்றார். தமிழகத்தின் உள்கட்டமைப்பை தொடர்ந்து மேம்படுத்தும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார். தமிழகத்தில் கடும் மழையால் பாதிக்கப்படும் பொதுமக்களையும் விவசாயிகளையும் பாதுகாத்து அவர்களுக்கு உரிய உதவி செய்யவும் அவசர கால நடவடிக்கைகளை எடுக்கவும் பருவமழை கண்காணிப்பு அதிகாரிகளை நியமிக்க வேண்டுமென தமாக தலைவர் GK வாசன் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து நெல் மூட்டைகளையும் திமுக அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என அம்மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பணம் பறிக்கப்படுவதை தடுக்க வாட்ஸ்அப், பேஸ்புக் தளங்களில் புதிய மோசடி தடுப்புக்கான பாதுகாப்பு அம்சங்களையும் விழிப்புணர்வு முயற்சிகளையும் மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சேலம் கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பெத்தநாயக்கன் பாளையம், கொத்தம்பாடி வழியாக செல்லும் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 92,000க்கும் 1 கிராம் 11,500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 174 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் வீட்டின் பின்னால் உள்ள காலி இடத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி 2.5 வயது பெண் குழந்தை பிரணிகா ஸ்ரீ உயிரிழந்துள்ளார். குழந்தையின் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரிக்கின்றனர். பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் செம்பரப்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கும் உபரி நீரின் அளவு இன்று காலை 10 மணி நிலவரப்படி 750 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் அதிக அளவில் வெண்ணுரை வந்துள்ளது. பருவமழை காலங்களில் செம்பரப்பாக்கம் ஏரி திறக்கும் போதெல்லாம் அதன் வழியில் உள்ள கழிவுகளும் கடலில் கலந்து வெண்மை நிறத்தில் நுரை வெளியேறுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வுக்காக நுரை மாதிரிகளை எடுத்து சென்றனர்.
சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் வீடூர் அணை மொத்த கொள்ளளவான 32 அடியை எட்டியதால் 9 மதகுகள் வழியாக வினாடிக்கு 4410 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணைநீர் திறப்பு காரணமாக சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் அடுக்குமாடி வீட்டில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 11 பேர் கைதாகினர். மாதம் 60,000 ரூபாய் வாடகைக்கு வீடு எடுத்து சூதாட்டம் நடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. வீடு வாடகைக்கு எடுத்த கிழக்கரையைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவரை போலீசார் தேடுகின்றனர். கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 40,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதையொட்டி காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 72 பயணிகள் உட்பட 77 பேருடன் திருச்சிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து விமானம் அவசரமாக ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டது. பர்கூர் மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வேலம்பட்டி, குட்டையூர் போன்ற மலை கிராமங்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீர் மணலி அடுத்த பாலசுப்பிரமணியம் நகர் பகுதியில் உள்ள வீடுகளில் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவை மாவட்டம் குப்பைப்பாளையத்தில் உணவு தேடி வந்த 25 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை மின்கம்பம் மீது மோதியதில் மின்கம்பம் சாய்ந்து மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இந்திய ராணுவத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட பைரோ பட்டாலியன் என்ற புதிய உயரடுக்கு படைப்பிரிவுகள் சேர்க்கப்பட உள்ளதாக காலாட்படை இயக்குநர் ஜெனரல் அஜய்குமார் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள படுகை அணை உடைந்து 5 ஆண்டுகள் ஆகியும் சீரமைக்கப்படாததால் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வாணியம்பாடி இந்திரா நகர் அரசு பள்ளிக்கு செல்லும் பாதை சேதமடைந்துள்ளதை கண்டித்தும் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தியும் பள்ளிக்கு பூட்டு போட்டு பெற்றோர் போராட்டம் நடத்தினர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் 21 அடியை தாண்டியது. திருவாரூர் மாவட்டம் சிறுமங்கலத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கிய 5,000 நெல் மூட்டைகள் மழை காரணமாக முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வேலூர் கன்சால்பேட்டை அருகே வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியில் இருந்து மக்களை தீயணைப்பு வீரர்கள் படகில் மீட்டனர். நீரில் தத்தளித்த பிராணிகளையும் மீட்டனர். இசையமைப்பாளர் தேவாவின் தம்பியும் இசையமைப்பாளருமான சபீஷ் கிட்னி பிரச்சினையால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 68. இவர் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, பொக்கிஷம், மாயாண்டி குடும்பத்தார் போன்ற படங்களுக்கு இசையமைத்துள்ளார். திருவாரூர் வடக்கு வீதி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த போக்குவரத்து காவலர் இளங்கோ பிள்ளையின் வாக்கி டாக்கியை மர்ம நபர்கள் திருடி தப்பினர். போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். மறைந்த நடிகை மனோரமாவின் மகன் பூபதி உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 70. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மணிமுக்தா அணையில் ஷட்டர் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அனைத்து நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து வரும் உபரி நீர் முழுவதுமாக ஆற்று வாய்க்கால்கள் வழியாக திறந்துவிடப்படுகின்றன. வைகை அணையில் நீர் நிரம்பியுள்ள நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 3073 கன அடியிலிருந்து வினாடிக்கு 2073 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் எடப்பாளையம் கிராமத்தில் சுடுகாட்டுக்கு செல்ல உரிய பாதை இல்லாமல் மக்கள் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை நீடிக்கிறது. ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அதேபோல் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறுவதை முன்னிட்டு சென்னை, கோவை, சேலத்திலிருந்து திருச்செந்தூருக்கு 26ஆம் தேதி சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது. 27ஆம் தேதி திருச்செந்தூரில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் அணை அதன் முழு கொள்ளளவான 124.80 அடியை எட்டியது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 25,000 முதல் 40,000 கன அடி வரை நீர் திறக்கப்பட உள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கோயில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என அனைத்து கோயில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புமாறு இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மண்டபம் அருகே அடுப்பு வைத்து பிரசாதம் தயாரிப்பதை ஏற்க முடியாது என ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மாற்று வழி என்ன என்பது குறித்து கோயில் இணை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆவுடையானூரில் தீபாவளியன்று சில இளைஞர்கள் டீசலை பாலித்தீன் பாக்கெட்டில் ஊற்றி பட்டாசுகளுடன் சேர்த்து கட்டி வெடித்தனர். வீடியோ வெளியானதால் டீசல் குண்டு வெடித்த இளைஞர்களை போலீசார் தேடுகின்றனர். திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. ஸ்ரீரங்கம், பொன்மலை, லால்குடி, மணப்பாறை, முக்கொம்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் காலை முதல் கனமழை பெய்தது. தேர்தல் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. தருமபுரி அம்மாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் ரித்திக் தென்பெண்ணை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டான். பாறையை பிடித்து நின்ற ரித்திக்கை 6 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கந்தபுராணம் அரங்கேறிய காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் கோவிலில் சஷ்டியின் 2வது நாளில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற மலர்களினால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. 11வது ஜோதிர்லிங்க தலமான கேதார்நாத் கோயில் சிறப்பு பூஜைகளுக்கு பின் குளிர்காலத்திற்காக இன்று காலை மூடப்பட்டது. இந்த நிகழ்வில் உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பழனி முருகன் கோயில் யானை கஸ்தூரி ஆண்டுதோறும் கந்தசஷ்டி முதல் நாளில் பழனி மலைக்கு சென்று காப்பு கட்டி அங்கேயே 6 நாட்கள் தங்கியிருக்கும் நிலையில் இந்த ஆண்டு மழை மற்றும் வயது மூப்பு காரணத்தால் கந்தசஷ்டி விழாவில் பங்கேற்க மலை மீது கொண்டு செல்லப்படவில்லை. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலை 8:30 மணி, காலை 11 மணி, மாலை 5 மணிக்கு சண்முகார்ச்சனை நடக்கிறது. இன்று 6 முகங்களுக்கும் சம காலத்தில் தீபாராதனை நடைபெற்றது. மகளிர் கிரிக்கெட் தொடரின் செமிஃபைனலில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய வீராங்கனைகள் ஸ்மிருதி மந்தனா, பிரதிகா ஆகியோர் சதமடித்து அசத்தினர். அமைதி ஒப்பந்தத்தை மீறினால் 2 நிமிடங்களில் அழித்து விடுவோம் என்று அமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய 2 எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. நைஜீரியாவில் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி வெடித்ததில் 39 பேர் பலியாகினர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா கிட்டத்தட்ட நிறுத்திவிடும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். தனது ஆயுதப்படையை வலுப்படுத்த அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் F-16 மற்றும் F-35 ரக போர் விமானங்களை வாங்க முடிவு செய்துள்ள துருக்கி அரசு அந்நிறுவனத்துடன் ஒப்பந்தமிட்டுள்ளது. அமெரிக்கா எங்கள் எதிரி. ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் போர் நடவடிக்கை என ரஷ்யா தெரிவித்துள்ளது. காசாவில் மருத்துவ சிகிச்சைக்காக 15,000 பாலஸ்தீனர்கள் காத்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகும் ரஃபா எல்லை மூடியே உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் வந்த தீபாவளிக்கு ரஜினியின் முத்து, கமலின் குருதி புனல், சரத்குமாரின் ரகசிய போலீஸ், மம்முட்டியின் மக்களாட்சி, விஜயின் சந்திரலேகா, பாண்டியராஜனின் நீலக்குயில் ஆகிய படங்கள் வந்தன. இவற்றில் முத்து சூப்பர் ஹிட் ஆகவும் குருதி புனல். இந்த ஆண்டில் தமிழில் இதுவரையில் 210 படங்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு வாரமும் 5-6 படங்கள் வந்தன. கடந்த வாரம் தீபாவளிக்கு பைசன், டூயட், டீசல் உள்ளிட்ட படங்கள் வெளியாகின. ஆனால் நாளை அக்டோபர் 23 புதிய படங்கள் எதுவும் வெளியாகவில்லை. கடைசி நேரத்தில் எதுவும் ரிலீஸ் ஆகலாம். நடிகர் சூரி தனது சொந்த ஊரான ராஜாப்பூரில் குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடிய வீடியோவை பகிர்ந்தார். இதற்கு ரசிகர் ஒருவர், திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை என கிண்டலாக பதிவிட்டார். அதற்கு சூரி, திண்ணையில் இல்லை நண்பா, பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில்தான் இருந்தவன் நான். அந்த பாதைதான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது. நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் என பதிவிட்டுள்ளார். துருவ் நடித்து சமீபத்தில் வெளியான பைசன் படம் வரவேற்பை பெற்றுள்ளது. இதையடுத்து அவரை தேடி நிறைய பட வாய்ப்புகள் வர துவங்கியுள்ளன. அவற்றில் டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபுவின் கதை இவருக்கு பிடித்துள்ளதாம். இந்த படம் தொடர்பான பணிகள் துவங்கியுள்ளன. ராஷ்மிகா ஹிந்தியில் நடித்த தம்மா படம் வெளியாகி உள்ளது. இவர் அளித்த ஒரு பேட்டியில், காதல் தோல்வியில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். ஆண்கள் தாடி வளர்ப்பார்கள், தண்ணி அடித்து தங்கள் காதல் தோல்வியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள்.
ஆனால் பெண்கள் யாருக்கும் தெரியாமல் சோகத்தை தங்களுக்குள் மறைத்துக் கொள்கிறார்கள் என்றார். கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் கடந்த வாரம் வெளியான டியூட் படம் 6 நாட்களில் உலகளவில் ரூபாய் 100 கோடி வசூலித்துள்ளது. நடிகராக லவ் டுடே, டிராகன் படங்களை தொடர்ந்து டியூட் படம் மூலம் ரூபாய் 100 கோடி வசூலை கொடுத்து ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ளார் பிரதீப்.